அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய செல்வம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாதிகளினால் வன்முறைகள் அப்படிங்கிற தலைப்பில் சில விளக்கங்களை கொடுக்க போகிறேன். நான் என்னுடைய பழைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். அதாவது ஜாதியை எவன் ஒருவன் ருசித்து ரசித்து தினசரி ஃபாலோ பண்ணிக்கிறானோ அவன் ஒரு மனநோயாளி. அவன் தன்னுடைய தந்தையும் தாயும் தரம் குறைந்தவர்கள் என்பதை ஒத்துக்கொள்கிறான். தனக்கு பிறந்த குழந்தைகளும் பிறக்கப் போகும் குழந்தைகளும் தரம் குறைந்தவை, யாருக்கு அவனை விட உயர்ந்த ஜாதியினருக்கு அப்படி என்பதை மனதளவில் ஒத்துக்கொள்கிறான் என்று பொருள். இத்தகைய மனநோயாளிகள் வேலை பார்க்கும் இடங்களிலும் படிக்கும் இடங்களிலும் என்ன செய்வார்கள் என்றால், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும்போது அவர்களை விட குறைந்த ஜாதியினர் எப்பொழுது எண்ணிக்கையில் குறைவாக, அதாவது ஒருத்தனோ 2 பேரை மாட்டினா இவர்களுடைய ஜாதியை பற்றி பேசுவது, அவர்களுடைய ஜாதியை குறைத்து சொல்வது, இப்படி அதாவது ஊனமுற்றவரை பார்த்து நொண்டின்னு சொல்லி சண்டை இழுக்கிற மாதிரி, அப்படி ஜாதி பேரை சொல்லி சண்டை இழுக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜாதிங்கிறது நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் மாதிரி, அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. நம்மளுடைய ரிலேஷன் ஃபுல்லாக அந்த ஜாதியில் தான் இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக ஜாதிங்கிறத நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு பயன்படுத்தணும். நம்மளோட குறைந்த ஜாதி அப்படிங்கிறதுனால அவங்கள வன்முறைக்கு தூண்டக்கூடாது, அவர்கள் மேல் வன்முறையை திணிக்கக்கூடாது. மதமும் ஜாதியும் ஒன்று தான். மதத்தை நீ ஃபாலோ பண்ணு, ஆனால் மதம் பிடிச்சிடக்கூடாது. மதம் பிடித்தால் யானை என்ன செய்யும், தன்னையும் அழித்துவிடும், தன்னை சுற்றி இருக்கவனையும் அழித்துவிடும். மதம் பிடிச்சிட்டுனா கோட்டி பிடிச்சிட்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஜாதியை ஃபாலோ பண்ணுவான். ஜாதிலாம் உன்னுடைய சொந்தக்காரங்களாம் அதில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உதவி செய், ஆக்கப்பூர்வமான செயல்களை உன் ஜாதிகளுக்கு செய். ஆனால் ஜாதி பேரை சொல்லிக்கொண்டு அடுத்த ஜாதியினரை அழிப்பதற்கோ கொலை பண்ணுவதற்கோ நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது. அது மனநோயாளி. அது மட்டும் இல்லை, அவனுடைய தந்தை தாயும் உயர் ஜாதியினருக்கு விட குறைந்த தரம் குறைந்தவன் அவனை ஒத்துக்கிட்டான்னு அர்த்தம். அவனுடைய குழந்தைகளும் அவனுக்கு பிறக்கப் போகும் குழந்தைகளுமே தரம் குறைந்தவர்கள் என்று ஒத்துக்கொண்டவன் தான் அவ்வாறு செய்வான். வேறு இந்த ஜாதி வெறியர்கள் எவ்வாறெல்லாம் செய்வார்கள் என்றால், பழைய காலத்தில் அவங்க ஜாதி பேரை சொல்லியாச்சுன்னா அருவருப்பாக இருக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தன்னுடைய ஜாதி பேரை தற்காலத்துக்கு இப்போ இருக்கிற லேட்டஸ்டாட்டு உள்ள பேராட்டு மாற்றுறது. அப்படி லேட்டஸ்ட்டாக மாற்றிக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய பேரோடையும் அதை சேர்த்துக்கிடுவாங்க. எவன் கூப்பிட்டாலும் அந்த பேரோட அந்த ஜாதி பேரை சொல்லியே கூப்பிட்றது. அதுக்கப்புறம் அந்த இதை என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவான இடத்துல இவங்களே தன்னோட பேர் கூட அந்த ஜாதி பேரை சொல்லி அதையே சொல்லி கூப்பிட்றது. அப்படி சொல்லி அதை கேட்டு பெருமைப்படுறது. ஏன்னா இவங்க ஜாதி பழைய பேர் அசிங்கமாக இருக்கும், புதுசாட்டி இவங்களாம் உருவாக்கியிருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட புது பேரை அவங்க சொல்லி கேட்டு சந்தோஷப்படுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கண்ணாயிரம், சொல்ல மாடன், சொல்ல மாடி, மாடன், மாடத்தி, பூலான், ஐயாசாமி, ஐயாக்குட்டி, உச்சிமாலி, மாரியம்மா. நான் சொன்ன இந்த பெயர்கள்லாம் தற்போது எங்கேயுமே கேட்க முடியாது. பிறந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பேர் இப்போ வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதை ஒரு இப்போ சொல்கிற அந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுவதற்கு தன்னுடைய பிள்ளைகளை அந்த பேர் சொல்லி கூப்பிடுவதற்கு பெற்றோர்கள் விரும்பவில்லை. ஏன்னா இது ரொம்ப பழைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் பழைய பெயர் எல்லாமே பொருள் உள்ளதாக இருக்கும், செந்தமிழில் பொருள் உள்ளதாக இருக்கும் அந்த பெயர்கள். ஆனால் அந்த பேரை இப்போ சொல்கிறதுக்கு அந்த அறிவு பத்தாது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பேரை சொல்கிறதுக்கு அவங்க நாக்கு கூசுது. அந்த மாதிரி பேரை அவங்களால சொல்ல முடியல. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ உள்ள காலத்துக்கு தகுந்தாப்புல தன்னுடைய ஜாதி பேரை மாற்றி வச்சு பொது இடங்களில் கூப்பிட்றது, தன்னோட பேருக்கு முன்னாடி போட்டு எழுதி இது பண்ணுறது, அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க. ஆம், எந்த ஜாதியும் அவர்களுடைய ஜாதி பெயரை மாற்றிக்கொள்ளலாம். நம்மளுடைய அரசியலமைப்பில் இருக்கிறது. அதனால் மாற்றுகிறார்கள். ஆனால் SC ST மட்டும் அவர்களுடைய ஜாதி பெயரை மாற்றக்கூடாது. ஜாதி பெயரையும் மாற்றக்கூடாது, மதத்தினையும் மாற்றக்கூடாது. மாற்றினால் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு, கோட்டா, ரிசர்வேஷன் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன். அரசியலமைப்பில் சொல்லலை. இந்த எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் சேர்ந்தாச்சுன்னா அரசியலமைப்பில் மாற்றத்தை உருவாக்கலாம். ஆனால் அதனால் இவங்க மெஜாரிட்டியை பயன்படுத்தி இந்த மாற்றத்தை இப்போ உருவாக்கி வச்சுருக்காங்க. SC ST அந்த ரிலிஜன், ஹிந்து ரிலிஜனில் தான் இருக்கணும். வேறு ரிலிஜனுக்கு மாறக்கூடாது. மாறியாச்சுன்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன், கோட்டா எதுவுமே, ஸ்காலர்ஷிப் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு வச்சுருக்குறாங்க. இதில் நாம் 2 பாயிண்ட் பார்க்க போகிறோம். அப்படின்னு என்ன அப்படின்னாக்கி, பழைய பேர் அசிங்கமாக இருக்குது, புதுசாக மாற்றிக்கிட்டாங்கல்ல. அதே மாதிரி பழைய பேர் தமிழில் நல்ல ஒரு
பொருள் அர்த்தம் உள்ளதாக இருக்கும், பொருள் புதிந்ததாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்கிறனால அவங்களுடைய ஜாதி பேரெலாம் மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் எஸ்சி எஸ்டியில் நிறைய ஜாதிகள், அதில் வந்து சில ஜாதிகள் எடுத்தாச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பறையன் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா, ஆதியிலே இந்த மண்ணை ஆண்டவன் சேரன் சோழ பாண்டியன் இந்த வர்க்கத்தில் வரக்கூடியவன். இப்போ வந்து அவங்க ஆண்டுக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்களாம் உள்ளே வராங்க. எங்கேருந்து? இந்து குஸ்மலை, இந்து பள்ளத்தாக்கு இந்த சைட்லேருந்து வந்தவங்க தான் அந்த பிராமின் சொல்லக்கூடிய ஆரியர்கள். இவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்து ஆட்சியெல்லாம் பிடிச்சவொன்னே என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிறவங்களாம் அடிமையாக்குறாங்க. ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்கள பிடிச்சாச்சுன்னா அவங்களுடைய கல்ச்சர் எல்லாமே, கலாச்சாரம் எல்லாமே அழிக்கப்படும். எல்லாமே இவங்க நினச்ச மாதிரி மாற்றுவாங்க. ஸோ அப்படி ஆதியில் இருந்தோம். அதனால தான் அவங்கள வந்து ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஜனகணமனதுக்கு ஹதியில் வருதில்ல, பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உச்சல பங்கா அப்படி சொல்கிறாங்கல்ல, நம்ம திராவிடம், நம்ம சவுத் இந்தியா. ஸோ இங்கே வந்து சேர சோழ பாண்டியர்கள் இருந்திருக்காங்க. இவங்க தான் இந்த ஆதி திராவிடர்கள். அப்படி அதாவது இந்த ஆசியா மைனர் விளையாட்டு உள்ளே வந்தாங்கல்ல இந்த ஆரியர்கள், இவங்களில் வந்து ஐயர்னு சொல்லுவாங்க. இவங்கள விட ஹையாக இருந்தவங்க தான் பர ஐயர். அப்படி அதாவது பர ஐயன், பர அப்படின்னா பெருசு, பெரிய பரம்பொருள், பரமசிவன், பரலோகம், பர பிரம்மன், பரமகுரு. இந்த எக்ஸாம்பிள் இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பர அப்படின்னா மிகப்பெரியவன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சாம்பவர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லெமூரியா கண்டம் சொல்லுவாங்க. அந்த கண்டத்தில் சாம்பல், அது இப்போ கன்னியாகுமரி கடலில் முங்கி இருக்குது. அதில் சாம்பல் ஆறுன்னு ஒரு வற்றாத ஜீவநதி ஒன்று ஓடி இருக்குது. அந்த ஆற்றங்கரையில் தான் அந்த நாகரிகங்கள் பிறந்திருக்கு. அதில் வாழ்ந்தவங்க தான் இந்த சாம்பவர்கள்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க இந்த சேர சோழ பாண்டியர் வம்சத்தில் வரக்கூடியவங்க. இவங்க இறந்தாச்சுன்னா அவங்களுடைய உடலை வந்து தீயில எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலாறில் கலப்பாங்க. இது வந்து சாம்பசிவன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேர் உண்டு சிவபெருமானுக்கு. அப்போது இந்த ஆரியர்கள் உள்ளே வந்தவொடனே அந்த கல்ச்சர்லாம் அவங்க வாங்கிக்கிட்டு, இனிமேல் நீங்கள் வந்து இறந்தாச்சுன்னா மண்ணை புதைக்கணும், மண்ணில் உடம்பை வந்து மண்ணில் தான் புதைக்கணும், எரிக்கக்கூடாதுன்னு ரூல்ஸு. அவங்க அதாவது ஒரு நாட்டை கைப்பற்றியாச்சுன்னா அந்த நாட்டு அந்த இடங்கள் எல்லாமே அவங்களே விவசாயம் பண்ண வச்சு எல்லாமே அவங்களே எடுத்துக்கிடுவாங்க. அவங்க வச்சதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். மற்ற ஆல்ரெடி இருந்த மக்கள், அந்த மண்ணின் மைந்தர்களுடைய கலாச்சாரம் முற்றிலும் அழிக்கப்படும். இவங்க ஆட்சி இவங்க இந்தியாவை கைப்பற்றதுனால இவங்கெல்லாம் வந்து அறிவாளி சமூகம் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க ஒலிம்பிக்கில் ஒரு மெடல் கூட, செஸ்ஸு, அதான் மூளையை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி எதுவுமே சயின்டிஃபிக்காக எதுவுமே கண்டுபிடிக்கல. அதாவது ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கல, கரண்ட்டு கண்டுபிடிக்கல, வேறு இருட்டை பகலாக மாற்றக்கூடிய பல்பு கண்டுபிடிக்கல, அணுகுண்டு கண்டுபிடிக்கல, துப்பாக்கி கண்டுபிடிக்கல. இப்படி உலகத்தில் எதுவுமே இவங்க கண்டுபிடிக்கல. வெறும் இட்லி அவிக்கிறதும் பிரசாதம் பண்ணுறது தான், கோயிலில் பிரசாதம் பண்ணுறது தான் இவங்க கண்டுபிடிச்சது, அந்த பாயாசம். தன்னை அறிவார்ந்த சமூகம்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. மற்ற ஜாதிக்காரங்க படிச்சிடக்கூடாது, தப்பி தவறு கூட படித்து மனிதர்களாக மாறிடக்கூடாது, படிக்காத மிருகங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப. அப்போ தான் இவங்க சொல்கிறது கடவுள் அப்படிங்கிறத மற்றவங்க ஏற்றுக்கிடுவாங்க. இல்லைன்னா அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அதாவது இடி இடிக்குதுன்னா இவன் உடனே அதுக்குன்னு அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் பேரை வச்சுருவான். உடனே நம்ம வந்து அதை இடி இடிக்கும் போதெல்லாம் அந்த பேரை சொல்லணும் அப்படி சொல்லிடுவான். ஏன்னா படிக்காதவங்க அதை வந்து அப்போ ஓஹோ அந்த பேரை சொன்னால் இடி நம்ம மேலே விழாதுன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. மேகங்களுக்கு இடையில் இருக்க அந்த சார்ஜஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். அப்போ வந்து இடியும் மின்னலும் உருவாகும். ஆனால் இவங்க வந்து முட்டாள்தனமாட்டு, அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்த 4 பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்கல்ல, சூத்திரன், சத்திரியன், வைஷ்ணவன், பிராமின் சொல்லிட்டு 4 பிரித்து வச்சுருக்காங்களே இந்த வேதங்கள் படி. அதே மாதிரி இந்த மாதிரி கடவுள் பேரை சொல்லி மனுஷங்களை பிரித்து வச்சுருக்காங்க. அறிவியலுக்கு அப்பாற்பட்ட மூடத்தனமான, முரட்டுத்தனமான மூட நம்பிக்கைகள், சூப்பர்ஸ்டிஷன்ஸ் சொல்லுவாங்களே, இதை வச்சு மக்களை வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஆனால் இப்போ எல்லா ஜாதியுமே படிக்கிறாங்க. ஏன்னா அரசியலமைப்பில் எல்லாமே ஈக்குவல்னு சொல்லியாச்சு. எல்லா காஸ்ட்டுமே படிக்கிறாங்க. எல்லா காஸ்ட்லையுமே கலெக்டர்னு அரசியல்வாதி இருந்து எல்லாமே நலமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ திரும்பி அந்த சனாதனத்தை கொண்டு வரதற்கு பிஜேபி தலைகீழாக நிற்கிறார்கள். என்னென்ன கோல்மால்கள் பண்ண முடியுமோ அவ்வளோ கோல்மால்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படி 97% மக்களை வந்து கூஜாவாக வச்சு ராஜாவாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த 3% மக்களுக்கு ஆப்பு வச்சவன் தான் ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்.
நம் அனைவருக்கும் தெரிந்தது தமிழ்நாட்டில் மட்டுமே 6000 ஜாதி இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதி கேரளாவில் கிடையாது, கேரளாவில் உள்ளது ஆந்திராவில் கிடையாது, ஆந்திராவில் உள்ளது கர்நாடகாவில் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சில ஜாதிகள் சொல்கிறாங்க நாங்கள் தான் உடல் வலிமையில் ரொம்ப பெரியவங்க அப்படின்னு. ஆனால் ஒலிம்பிக்கில் அவங்களால ஒரு குச்சி மிட்டாய் கூட இது வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது அவங்க. ஆனால் இந்த அறிவியலுக்கு சம்மந்தம் இல்லாமல் மூட பழக்கங்கள் வச்சுருக்காங்கல்ல ஜாதிகள்லாம் பிரித்து, இதே மாதிரி அறிவியலுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவங்களுக்குள்ளே பேசிக்கிடுது. இந்த ஜாதியில் எல்லாருமே இப்போ உடல் வலிமை அதிகமாக இருக்கும், இந்த ஜாதியில் நல்ல டேலண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயத்தில் அவங்களே அங்கங்கே சொல்லி அவங்களே சந்தோஷப்பட்டுக்கிடுது. இப்படி ஒரு முட்டாள் கூட்டங்கள் இருக்குது. இவ்வாறு ஜாதி பாகுபாடு உள்ள இந்த சமுதாயத்தில் கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல் என்னவென்றால், அதாவது சுனாமியில் தந்தை தாயை இழந்த பிள்ளைங்களுக்கு தான் ஒரு விதமான அரசு நிதியுதவி அப்படி என்று ஒரு ஸ்கீம் அரசு கொண்டு வந்தாச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பிள்ளைங்களுடைய தந்தையும் தாயும் சுனாமியில் உயிரை விட்டுருக்காங்களா செத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணுமே தவிர, அந்த பிள்ளைங்க இறந்தவங்க இந்த மதத்தில் தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் இந்த நிதியுதவி கொடுப்பேன் அப்படிங்கிறது மதச்சார்பற்ற இந்திய அரசுக்கு அது ஒத்து வராத ஒன்று. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாதிக்கப்பட்டிருக்காங்க எஸ்சி எஸ்டி மக்கள் பல ஆயிரம் வருடங்களாக கல்வி அறிவு கொடுக்கப்படாமல் வருமானம் வரவிடாமல் தடுத்திருக்காங்க ஜாதிங்கிற ஒரு கட்டமைப்பை வைத்து. அப்படி ஜாதி என்கிற கட்டமைப்பை வைத்து மிருகங்களாக நடத்தப்பட்டிருக்கிற அந்த எஸ்சி எஸ்டி மக்கள் மட்டுமல்லாமல் ஓபிசி எம்பிசி இதெல்லாம் பேக்வேர்டு காஸ்ட் அப்படின்னா பிற்படுத்தப்பட்டவர்கள், அவர்களும் பின்னுக்கு தள்ளப்பட்டவர்கள். டிக்ஷனரியில் பாருங்கள், நான் எதுவும் சொல்லலை, நான் சொல்லும் இந்த கருத்தை நீங்கள் ஏற்கவிட்டால் டிக்ஷனரியில் பாருங்கள். பேக்வேர்டு அப்படின்னா என்னென்னு நீங்கள் பார்த்துக்காங்க. நீங்கள் முன்னாடி இல்லை பின்னாடி தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அப்போ அவங்களுக்கும் கோட்டா கொடுத்துருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ சமுதாய கட்டமைப்பு இந்த ஜாதிங்கிற கட்டமைப்புனால இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இத்தனை % கோட்டா ரிசர்வேஷன் ஸ்காலர்ஷிப் இருக்குன்னா அதை கரெக்டாக அரசு நிதி உதவி கொடுக்கணும். அவங்க எந்த மதத்தில் இருந்தால் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறது மதச்சார்பற்ற இந்திய அரசுக்கு அது ஒத்து வராத ஒன்று. இது ஜனநாயக நாடு, அரசியல் அமைப்பினை ஃபாலோ பின்பற்றக்கூடிய நாடு. இந்து கடவுள் இந்து கோயில்கள் இந்தந்த ஜாதிக்கு உள்ளே வரக்கூடாதுன்னு கதவை பூட்டினார்கள். கிறிஸ்டியானிட்டி வெள்ளைக்காரன் வந்தால் கதவை திறந்தால் எல்லோரும் கோயிலில் உட்காருங்கன்னு சொன்னான். அப்போ மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் என்பது தமிழர்களுடைய பழமொழி. அவர்கள் நீ வெளியில் அனுப்புனா உள்ளே வரக்கூடாது, தூரமாக நின்று கும்பிடுன்னு சொன்னான். அவன் சொன்னான் எல்லா கடவுளுமே ஒன்று தான், கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாரு. அவன் கடவுள் மனுஷ நாட்டு படைச்சாப்புல இவனுங்க மனுஷனுக்குள்ளே என்ன கொடுக்கல, உரிமை, மனித உரிமை உங்களுக்கு கொடுக்கப்படலை. கடவுள் மனிதராக மட்டும்தான் படைச்சாப்புல, ஆனால் மனித உரிமை இவன் பறிக்கிறான். உள்ளே வரக்கூடாதுங்கிறான், நீ கீழ் ஜாதிங்கிறான், நீ மேலே சட்டை போடக்கூடாதுங்கிறான், ரூபாயில் நீ சட்டை வாங்கி போடக்கூடாங்க, ரூபாயில் நீ செருப்பு வாங்கி போடக்கூடாதுன்னு சொல்கிறான், ரூபாயில் நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். திடீர்னாக்கில் நைட்டு 12 மணிக்கு வீடியோவில் டிமானிட்டைசேஷன், இது வரைக்கும் உள்ள ரூபாலாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் சொல்லுவாப்புல எஸ்சி எஸ்டி மக்கள் இடங்கள் வச்சிருக்கக்கூடாது, இவங்களுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வரலாம். ஏன்னா அவங்க அதிகமாக இருந்தாச்சுன்னா, அதிக எம்பி சீட்டு வந்துட்டுனா அவங்க எதனாலும் கரெக்ஷன் பண்ணலாம் அரசியலமைப்பு சட்டத்தில். கோடிக்கணக்கில் எண்ணிக்கையில் அடங்க கடவுள்களை உருவாக்கணும், ஆனால் சாமி கும்பிட உள்ளே வரக்கூடாதுன்னு நீ ஜாதி வாரியாக பிரித்து அப்படி அயோக்கியத்தனம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ கோயிலுக்குள்ளே நீ கூப்பிடக்கூடாது, வரவிட மாட்டேன். ஆனால் வெள்ளைக்காரன் வர சொன்னான், அவன் சொன்னால் எல்லாருமே கடவுள் படைத்த உயிர்கள் தான் அப்படின்னு. ஏன் நம்ம சிவவாக்கியர் சொல்லியிருக்கிறாரு, ராமலிங்க அடிகள் சொல்லியிருக்காங்க, ராமலிங்க அடிகளார் சொல்லியிருக்காரு, என்ன நெஞ்சுகமை கோயில் நினைவை சுகந்த அன்பை மஞ்சள் பூசைக்குள்ளே வராய் பராபரமே. கடவுள் மனசுக்குள்ளே தான் இருக்கிறாப்புல, வெளியில் தேடாதான் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி சிவவாக்கியார் சொல்லியிருக்கார், நட்டக்கல்ல தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்திய சுற்றி வந்து மனமன் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை தான் அறிமோ அப்படின்னு கடவுள் உள்ளே இருக்காரு, வெளியில் தேடாதான் சொல்லியிருக்கிறாரு. மட்டுமல்ல, சிவவாக்கியர் சொல்லியிருக்காரு, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாளும் நலிந்து போய் கோடி 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 எண்ணி இறந்த கோடி வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள். கடவுள் உண்டென்றால் பயன் இல்லை, ஆனால் கடவுளை நம்பினால் பயன் உண்டு.
உன் மனம்தான் கடவுள் குடியிருக்கும் இடம். அதை தான் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படி சொல்லிட்டு. எல்லா கோயிலுக்குள்ளும் எல்லாரும் வரலாம்னு சொல்லு. உங்கள் மதத்தில் எந்த மாற்றமும் வராது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.